வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார், சுனிலோட நடிப்புல உருவாகி இருக்க விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படம் பாத்தீங்கன்னா கடந்த மாசம் ரிலீஸ் ஆன நிலையில அதுக்கு முதல் வாரம் ரிலீஸ் ஆக இருந்த ஜிடி நாயுடு மற்றும் அந்த படத்துக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக இருந்த டிசி உள்ளிட்ட படங்கள்லாம் இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆக போகுது. விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குன முதல் படமான சிக்மா படமும் பாத்தீங்கன்னா ஒரேடியா ரிலீஸ் தேதியை அறிவிக்காம தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா சுதந்திர தினத்தை முன்னிட்டு சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்க நிலையில இந்த படத்துக்கு போட்டியா 2 முன்னணி நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகிறது கோடம்பாக்கத்துல ஏகப்பட்ட கேள்விகளையும் கிளப்பி இருக்கு. இந்த வருஷம் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்லயே விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படம் பாத்தீங்கன்னா 300 கோடி வசூலை தொட நினைச்சாலும் சூர்யா த்ரிஷாவோட நடிப்புல ரிலீஸ் ஆன கருப்பு படம் தான் 350 கோடி வசூலோட முதல் இடத்துல இருக்கு. இந்த வார இறுதிக்குள்ள விஜய் படம் அந்த இடத்த பிடிக்குமா அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த வாரம் சூர்யா பாத்தீங்கன்னா தன்னோட புது படமான விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தை ரிலீஸ் பண்றாரு. ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல கருப்பு படத்தை 350 கோடி வசூல் அப்படின்ட்டு பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்தும் தி ஒன் சூர்யாவை பார்த்து மற்ற நடிகர்கள் தளபதி வந்தா தள்ளித்தானே போகணும் அப்படின்றது போல சொல்லாம தைரியமா சண்டைக்கு நாங்களும் வரலாமான்ட்டு விஷாலும் கவினும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராங்க. அதாவது மித்த நடிகர்களை மாதிரிலாம் கிடையாது. அதாவது விஜய் ஃபேன்ஸோ அஜித் ஃபேன்ஸோ பாத்தீங்கன்னா விஜய் படம் அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது வேற ஆக்டர்ஸோட படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஆக்டரை போய் அடிக்கிறது, அந்த ஆக்டரோட குடும்பத்தை பத்திலாம் தப்பா பேசுறதுன்ட்டு சோசியல் மீடியாவில் ஒரு கலகத்தை உண்டு பண்ணிடுவாங்க. ஆனா சூர்யா ஃபேன்ஸ் அப்படி இல்லை. கதை நல்லா இருந்துச்சா படம் ஓடும் அப்படின்ற நம்பிக்கை தான் சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு. அமைதியான அன்பான ஃபேன்ஸ் தான் சூர்யா ரசிகர்கள். இந்த மாதிரி எந்த ஒரு கலகத்தையும் நம்ம ஃபேஸ்புக்லயோ எந்த சோசியல் மீடியாவிலையோ ஏற்படுத்த மாட்டாங்க. அதனால தான் சூர்யா படம் வரும்போது எந்த நடிகர்களுமே பயம் இல்லாம கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். சூர்யா சமீபத்துல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ஆடியோ லான்ச்சை நடத்தி இருந்தாரு. ஆனா அந்த இசை வெளியீட்டு விழா சோசியல் மீடியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சா அப்படின்னா அந்த அளவுக்கு ஏற்படுத்தலன்ட்டு தாங்க சொல்லுவேன். கருப்பு படம் சாமி படம் அப்படின்றதாலையும் காந்தாரா போல படத்துல சூர்யா கருப்பு சாமியா கிளைமேக்ஸ்ல போட்ட ஆட்டமும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய வசூலை கொடுத்துச்சு. லக்கி பாஸ்கர் அப்படின்ட்டு வெங்கி அட்லூரி இயக்குன படங்கள் 100 கோடி கேரண்டியை கொடுத்துட்டு இருக்க நிலையில சூர்யாவுக்கு கண்டிப்பா 100 கோடியில இருந்து 200 கோடி கேரண்டி வசூலை பெற்று கொடுக்கும் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம். சாய் அபயங்கரோட இசையில ரிலீஸ் ஆன கருப்பு பாடல்கள் கொடுத்ததை போல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பட பாடல்கள் பெருசா ரசிகர்களை கவர்ந்துச்சா அப்படின்னா கருப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட பாடல்கள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கவரல்னு தான் சொல்லுவேன். 300 கோடி வசூல் அப்படின்றது டவுட் தான் அப்படின்ற மாதிரி கோடம்பாக்கத்துல சினிமா ரசிகர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ். அதாவது பாடல்களையோ ட்ரெய்லரையோ டீசரையோ வச்சு ஒரு படத்தை முடிவு பண்ண முடியாது. கண்டிப்பா கூட எத்தனை படம் ரிலீஸ் ஆனாலும் அத்தனையும் அடிச்சு நொறுக்கி சூர்யா படம் பாத்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மறுபடியும் 300 கோடிக்கும் மேல வசூல் பண்ணியே ஆகுங்க. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது கவினை விஷாலெல்லாம் பார்த்து பயப்படுற ஆளா நம்ம சூர்யா. விஜய் கூடயே கிளாஸ் விட்டு எத்தனை டைம் அடிச்சு நகர்த்தி இருக்காரு. அவரை போய் விஷாலுக்கு கவினுக்கெல்லாம் பயந்தா என்னத்துக்கு சொல்ல.